தாய்க்கிறார். இல்ல இல்ல, டைரக்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. டைரக்டர் வந்து அவர் இப்போ வந்து இன்னும் நீ இந்த அவார்டு வாங்குவ அந்த அவார்டு வாங்குவ அப்படின்னு சொல்லி சொல்லி ராதிகாவை சொன்னாங்க. இந்த ராதிகாவை தான் நான் முதல்ல வந்து ரயில் விட்டு இறங்கணும்னு கிழக்க போன ரயில்ல என்ன இப்படி ஒரு பப்ளி மாசு போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சீங்க? இல்ல உண்மையில அப்ப தமிழ் தகராறு தான் உனக்கு கொஞ்சம் தகராறு. பட் இந்த வார்த்தை எல்லாம் தெரியும்ல. இது எனக்கே இது கரெக்டா பதில் தெரியும், எனக்கு அர்த்தம் தெரியாது. அப்ப இருந்து எங்கூட அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்போ போனாலும் டைலாக் சொல்லி கொடுத்தா, டைலாக் சொல்லி கொடுக்க போனா உடனே உஷாவும் இவங்க 2 பேருமா சேர்ந்துட்டு வேற ஏதோ நான் பேசிட்டுப்பேன். நான் மண்டை உடச்சிக்கிட்டு டைலாக் சொல்லுவேன், சொல்ல மாட்டாங்க. அப்புறம் திட்டிட்டு நான் போயிடுவேன். அப்புறம் டைரக்டர் வந்து என்னையா ரெடியா சாட்டுக்கு அவங்க அப்படின்னா, ரெடி சார் ஆனால் தெரிய தேராது அப்படின்னு. ஏன் தேராதுன்னு ஒன்று சரி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்னா கடன்னு டைலாக் கரெக்டாக சொல்லிடுவாப்புல. எனக்கு ஒரே அவமானமாக இருக்கும். என்ன இது கேட்கவே இல்லை பார்க்கவே இல்லையே நம்மளை அப்படின்னா, இங்கே ஏதோ பேசியிருந்தா கூட காதில் கரெக்டாக டைலாக் வாங்கிட்டு அங்கே வந்து என்ன மாட்டி விடுறதுக்காகவே டைரக்டர்கிட்ட கரெக்டாக ஆக்ட் பண்ணுவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேலண்ட் இருந்தது, கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அது அவங்க அப்பா பிளட்டு. ஸோ அந்த மெமரி லேனில் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க 3 பேரும். சார் 2 ஹீரோயின்ஸில் உங்களுடைய ஃபேவரட் யார் சார்? தானே வம்பு. அவர் என் பேர் சொல்லன்னு வச்சுக்கோங்க, வச்சு செஞ்சிருவேன் அவரை. இல்லை இது தான் சொன்னேன், ஒவ்வொருத்தரை பத்தி மற்றவங்க சொல்லும் போது எனக்கு எல்லாமே யூனிக்னஸ் இல்ல. நீங்க இந்த ஆர்டிஸ்ட மட்டும் கேட்க கூடாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு எனக்கு யாரையும் பிடிக்கலன்னா என்ன சொல்லுவேன்? அப்ப அந்த ஃபேவரட் அப்படின்ற இப்படி போயிடலாம். ஏன்னா ஒரு விஷயத்துல இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத தாண்டி இத்தனை வருஷமா வந்து சஸ்டெயின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அதுல ஊர்வசி மேம் அண்ட் ராதிகா மேம் 2 பேருமே வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறது, நாங்க ஹோஸ்ட் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஹானர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க 2 பேருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா என்ன பட்டம் சார் கொடுப்பீங்க நீங்க பாக்யராஜ் சார்? இல்லைம்மா, இப்போ ஒரு கேப் விட்டு இப்போ அவங்க வந்து என்னென்னா எங்கூடயே சமகாலத்தில் வந்து அந்த படத்தில் ஃபஸ்ட்டு கிழக்க போன்றையில் வந்து ஃபஸ்ட் அவங்க வந்து நடிக்க வர்றாங்க. நான் அப்போ 2வது படம் எனக்கு கொஞ்சம் சீனியர் நான், அவ்வளோதான் ஒழிய அப்போ இருந்து அவளை நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறதெல்லாம் வேற. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக நடிக்க வரும்போது வந்து அவங்க அக்காவை தான் கூப்பிட்டு, கலாரஞ்சினி அவங்கள தான் கூப்பிட்டு பார்க்கறதுக்காக வந்தது. அவங்க கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு மெச்சூர்டாக இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு டிஷர்ட்டு போட்டு ஜீன்ஸ் போட்டு வந்துருந்து. அப்படி இந்த பொண்ணு போய் ஒரு பாவாடை தாவணி போட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வர சொல்லி, அதுக்கப்புறமா இந்த பொண்ணை வந்து செலக்ட் பண்ணோம். அப்போ நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. வாய் திறந்து பாடாது ஞாபகம் இருக்கா? வாய் திறந்து பாடாது ஞாபகம் இருக்கா? அது எத்தனையோ படம், ஒரு 100 படத்தை கிட்ட அப்படிதான் எல்லாரும் வாயை திறந்து பாடுமா, வாயை திறந்து பேசுமா. எந்த படத்துக்கு எந்த மொழிகை வேணாலும் என்ன டப்பிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மூவானா தானே நீங்க இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து என் அசிஸ்டன்ட் சிவகுமார் வந்து சொல்லுவான், ஐயோ அது என்ன சார் அது அப்படின்னு. யாருன்னா இந்த ஊர்வசி சார், எல்லாம் மிரள்றாங்க சார் கூட நடிக்கிறதுக்கு. கவுண்டமணி யாருக்கிட்டையும் பயப்பட மாட்டாரு. கவுண்டமணி ஏப்பா அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்டப்பா, ஏன்னா நான் இங்கே நடிச்சுட்டு இருப்பா அது ஏதாவது ஒன்று பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவன் கிளைமேக்ஸ் எடுக்கும்போது அவனுக்கு ப்ராப்ளமே என்னன்னா, ஊர்வசியை கண்ட்ரோல் பண்ணணும், அர்ஜுன் அவரை கண்ட்ரோல் பண்ணணும், திலகர் அவர் ஒரு நடிகர் இருக்கார் மலையாள ஆர்டிஸ்ட்டு, அவரை ஸோ அவன் மிரண்டு போய் கடைசியில் கொஞ்சம் கூட வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் எடுங்க, எனக்கு கஷ்டம், எல்லாத்தையும் நான் எப்போ போகிறது எனக்கு எப்போங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க, நான் எப்படி எடுக்குன்னு தெரியல, அதனால் நீங்கள் வாங்கன்னு. அப்போ வந்து கூப்பிட்டு அப்புறம் நான் ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எடுக்கும்போது ஊர்வசிக்கிட்ட, அம்மா அர்ஜுன் வந்து அந்த கம்பியில் இப்படி வர்றாரு, அதனால் அந்த சைடு ரைட் லுக் அப்படி பாரு அப்படின்னு. அப்புறம் பாருன்னா, சார் என்ன சார் ஒரே இடமா பாருங்கங்கிறீங்க, ஏம்மா? இல்லை சார் கம்பியில் வர்றாரு இல்லையா, அப்போ ட்ராவலிங் லுக்கு தான் நான் கொடுக்கணும், நீங்கள் அதை சொல்லி இந்த சைடு மட்டும் பாருங்கன்னு நான் சொன்னேன். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன், புத்திசாலி ஒத்துக்கிறேன்,
ஆனா நீ இங்கிருந்து இப்படி டிராவல் பண்ற வரைக்கும் உன்னையே காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இன்டர்கட் பண்ணி 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 அடிச்சுட்டு போறது மற்றவங்க எல்லாரும் ரியாக்ஷன் போட்டிருப்பாங்க. அதனால நீ இப்படி கண்ணு இப்படி ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ள ஷார்ட் கட் ஆகி போ 1.5 அடியில். ஆனா புத்திசாலித்தனமா கேட்ட பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஆர்டிஸ்டா இது டிராவலிங் லுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டக்குன்னு உடனே பிடிச்சிக்கிட்டாங்கல்ல, அதுதான் பெரிய சமாச்சாரம். நிச்சயமா சார். அண்ட் பாண்டியராஜ் சார், அவர் சார் கிரியேட் பண்ண அந்த பரிமளா கேரக்டர் தான் இந்த பரிமளாவா? இவங்க தான் பரிமளாவா இந்த படத்துல? பரிமளா அது யாருங்கிறத படம். அது ஜெயராம் ஆக்சுவலா. இல்ல ஜெயராம் சார்லாம் இல்ல, மிஸ்கின் சார் இருக்காரு. நான் தான் வருவேன், என்னோட பேரு நான் பட் அது ஒரு